ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். இந்த பகுதியில் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம். மந்திர ராஜம், மந்திரம்னா மந்திரங்கள். பகவானை போற்றுவதற்காக ஒவ்வொரு தேவதைகளுக்கும் தெய்வத்துக்கும் மந்திரங்கள் உண்டு. வேத மந்திரங்கள், உபனிஷத் மந்திரங்கள், சம்ஹிதா மந்திரங்கள், புராண மந்திரங்கள், பிறகு ஞானிகள் சொன்ன மந்திரங்கள். இத்தனை மந்திரங்கள் உலகத்திலே இருக்கு. அந்த மந்திரம் அப்படிங்கிறது ஒரு மீட்டர். ஒரு டெக்னாலஜிக்கு ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கணும், டியூனிங் கரெக்டாக இருக்கணும், ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி மீட்டரில் கரெக்டாக அது உட்கார்ந்ததுன்னா அது போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது டெக்னாலஜி இல்லையா? இதுதான் மந்திரம். மந்திரம் அப்படின்னா மன்யதே ஆத்மனி திராயதே இதி மந்திரா. நம்ம ஆத்மாவை ரட்சிப்பது மற்றும் நம்முடைய மனசை ரட்சிப்பது, பிறகு இந்த சரீரத்தை ரட்சிப்பது, நாம் வாழும் இடம் மற்றும் குடும்பத்தை ரட்சிப்பது. இது மந்திர சக்தி. அந்த மந்திரங்களை உருப்போட அதுக்கு பலம் கூடுறது. முன்னொரு காலத்திலே கைலாசத்திலே பார்வதி பரமேஸ்வரால் உட்கார்ந்து ஏகாந்தமா பேசிட்டு இருக்கிறச்சு பார்வதி தேவியார் கேட்டார், சுவாமி நாதா பரமேஸ்வரா, நிறைய மந்திரங்கள் இருக்கு, ஆனா இந்த மந்திரத்துக்கெல்லாம் ராஜா மாதிரி தலைமை மந்திரம் ஒன்று இருக்கணுமே, இருக்கா அப்படின்னு கேட்ட. இருக்கு, நான் உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மந்திர ராஜத்தை சொல்றேன். இந்த மந்திர ராஜம்ங்கிறதான ஸ்லோகம் ஏற்கனவே நாம போட்டிருக்கோம். ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும், பிரதான ஸ்லோகம், அது ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. அந்த ஒரு மந்திரத்தின் விரிவு 12 மந்திரங்கள், 12 ஸ்லோகங்கள். இதே அடியேன் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுல ஸ்ரீ நரசிம்ம உபாசனை, ஸ்ரீ நரசிம்மருடைய தியான யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் நான் போட்டிருக்கேன். அந்த புஸ்தகத்துல நரசிம்மரை பத்தி நிறைய விஷயம் கொடுத்திருக்கேன். சென்னை மண்ணடி உமா பதிப்பகத்தில் இந்த புஸ்தகம் விற்கிறது. அந்தந்த மாவட்டத்தின் பெருநகர புத்தக கடைகளிலே கூட இது கிடைக்கிறது. ஒரு மந்திரம் தான் 12 ஸ்லோகமா விரிவு பெற்றிருக்கிறது. அது என்ன? பிரதான மந்திரம் நரசிம்ஹதாபனி உபனிஷத்திலே இருக்கக்கூடிய மந்திரம், வேத மந்திரம். சகல ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் உபாசகர்களும் சொல்லுகிற ஸ்லோகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். இந்த ஸ்லோகத்தினுடைய டெவலப் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யு நமாம்யகம். பிறகு பலஸ்ருதி. அந்த ஸ்லோகத்தை இப்ப நான் பாராயணம் பண்றேன். இதை கேட்டாலே போதும், தரித்திரம் விலகிவிடும், செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள், கடன் அடைஞ்சிடும், ரிணம் அப்படிங்கிறதான கடனும் பழைய கடனும் நீங்கிவிடும், கடமைகள் சிறக்கும், ஜன தன மன தேவதா வசியமானது ஏற்படும்.
பகவத் பிரசாதம் கிடைக்கும், தொழில் நன்னா நடக்கும், குடும்பத்தில் சுபகாரியம், கல்யாணம் இல்லாத வாளுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாத வாளுக்கு குழந்தை, கிரகம் இல்லாத வாளுக்கு நல்ல வீடு, இப்படி வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய நூற்றுக்கணக்கான பலன்களை தரக்கூடிய ஒரே மந்திரமாக அந்த மந்திரராஜம் அப்படிங்கிறதான மந்திரராஜ பதஸ்தவம். சில பேர் ஸ்தவம்னு சொல்றா, சில பேர் மந்திரராஜ பதஸ்தோத்திரம்னு சொல்றா. ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்தவம்னாலும் ஸ்தோத்திரம்னாலும் ஒரே அர்த்தம்தான். அதாவது பிரார்த்தனை, வழிபாடு, மந்திர உச்சாரணை அப்படின்னு சொல்லலாமா? முதல்ல அந்த பிரதான ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்லலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். அந்த ஸ்லோகத்தை நீங்க கவனிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இந்த மூல ஸ்லோகத்தினுடைய ஒரு வார்த்தை அங்கே இணைந்திருக்கும். முதல் ஸ்லோகத்திலிருந்து விருத்தோத்புல்லவிசாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் நிநாதத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யகம் சர்வைரவத்யதாம் பிராப்தம் சபலௌகம் திதேஹே சுதம் நகாக்ரை சகலீ சக்ரே யஸ்தம் வீரம் நமாம்யகம் பாதாவஷ்டப்த பாதாளம் மூர்தாவிஷ்ட த்ரிவிஷ்டபம் புஜப்பிரவிஷ்ட அஷ்டதிசம் மகாவிஷ்ணும் நமாம்யகம் ஜோதிம்ஷி அக்கேந்து நக்ஷத்ர ஜ்வலனாதீன் அனுக்ரமாத் ஜ்வலந்தி தேஜசா யஸ்ய தம் ஜ்வலந்தம் நமாம்யகம் சர்வேந்திரியைரவிவினா சர்வம் சர்வத்ர சர்வதா யோ ஜானாதி யஹ நமாமி ஆத்யம் தமஹம் சர்வதோமுகம் நரவத் சிங்கவத் சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனः மகாசடம் மகாதம்ஷ்டம் தம் நிருசிங்கம் நமாம்யகம் யன்னாமஸ்மரணாத்வீதாः பூதவேதாள ராட்சசாः ரோகாத்யாச பிரணஸ்யந்தி பீஷணம் தம் நமாம்யகம் சர்வோபியம் சமாஸ்ருத்ய சகலம் பத்ரமஸ்னுதே ஸ்ரியா ச பத்ரயா ஜுஷ்டः யஸ்யம் பத்ரம் நமாம்யகம் சாட்சாத் ஸ்வகாலே சம்பிராப்தம் மிருத்யும் சத்ரூன் கணான்விதம் பக்தானாம் நாசயேத் அஸ்து மிருத்யும் நமாம்யகம் நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாய ஆத்மநிவேதனம் த்யக்த துக்காகிலான் காமான் அஸ்னந்தம் தம் நமாம்யகம் தாசபூதாः ஸ்வதः சர்வேஹி ஆத்மானः பரமாத்மனः அதः அகமபி தே தாசः இதி மத்வா நமாம்யகம் சங்கரேண ஆதராத் ப்ரோக்தம் பதானாம் தத்வநிர்ணயம் த்ரிசந்தியம் யக படேத் தஸ்ய வித்யா ஆயுः ஸ்ரீஸ்ச வர்ததே இதி ஸ்ரீ நிருசிங்கபுராணே கௌரீபதி பரமேஸ்வர விரச்சித ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம மந்திரராஜபத ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு இதை தினமும் நீங்க சிரவணம் பண்ணணும். எப்பவுமே கேட்டல் என்பது செவிச்செல்வம், கேட்பது செவிச்செல்வம். என்ன நிறைய பேருக்கு பார்த்து படிக்கிறது கஷ்டம், ப்ரொனன்சியேஷன் உச்சரிக்கிறது கஷ்டம். இந்த கஷ்டமே வேண்டாம்.
நீங்க தொடர்ந்து தினமும் ஒரு முறை கேளுங்கோ. ஒரு 5 நிமிடங்கள் தானே ஆகிறது. தினமும் கேளுங்கோ, சௌக்கியமா இருங்கோ, கண்டிப்பா பலிதமாகும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் உங்களோடவே இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உற்றாரையும் நண்பர்களையும் காப்பாற்றுவார். இது சத்தியம். சர்வம் ஸ்ரீ நிருசிம்ஹார்ப்பணமஸ்து. ஹரி ஓ.